Hello everyone, நான் தமிழ் டெக்னிக்கல் குறிச்சி பேசுறேன். இன்னைக்கு வந்து நாம என்ன பார்க்க போறோம்னா Amazon கிட்ட இருந்து ஒரு அழகான ஒரு பார்சல் ஒன்னு நமக்கு வந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கு. லேபிள்ல என்ன போட்டுருக்காங்கன்னா Amazon Echo.3 ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. Echo.3 னா ஒண்ணும் கிடையாது. Google Home எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. Google Home மினியோட அன்பாக்சிங் நம்ம சேனல்ல வந்து பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அது வந்து எப்படி செட்டப் பண்றது, எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ கூகுளுக்கு போட்டியாக Amazon ஒன்னு இறக்குச்சு. அதான் Echo. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் Echo.3. 3ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த வீடியோல அதாவது Echo.3ல வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன வரும்ங்கறத ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங்கா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு அப்புறம் அதாவது இன்னும் ஒரு நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் வேலை இருக்கறனால ஒரு நாளுக்கு அப்புறம் இதோட செட்டப் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவா பண்றேன். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இனி அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல Amazonோட ஷிப்பிங் பேக்கேஜை ஓபன் பண்ணிக்கலாம். ஷிப்பிங் பேக்கேஜ் பொதுவாக வந்து எப்பவுமே Amazonோட பேக்கேஜ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஃப்ளிப்கார்ட் கூட கம்பேர் பண்ணும்போது Amazon ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கீப் அப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷிப்பிங் பேக்கேஜை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ரொமோஷனல் பேக்கேஜை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரொமோஷனல் பேக்கேஜ் வந்து கூகுள் ஹோம் கூட வந்து கம்பேர் பண்ணும்போது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து பார்க்கும்போது கூகுள் ஹோம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் டல்லாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பேக்கிங் பண்ணியிருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் வந்து அந்த ரொம்ப வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அதில் வந்து கூகுள் ஹோம் மினி வந்து பாஸ் ஆகிடுச்சு. ப்ரொமோஷனல் பேக்கேஜை பிரிச்சிங்கன்னா Echo.3 இருக்குது. அதுக்கப்புறம் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல், அப்புறம் Echo.ஓட ஒரு சில கமாண்ட்ஸ் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கிறதுக்காக இதை வந்து பயன்படுத்துறதுக்காக கொஞ்சம் கமாண்ட்ஸ் வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம். இல்லை நான் உங்களுக்கு வந்து செட்டப் வீடியோ பண்ணும்போதே உங்களுக்கு வந்து எப்படி வந்து பயன்படுத்துறதுன்னு சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பிளாகில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து அன்பாக்சிங்கில் வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செட்டப் வீடியோ நாளைக்கு வந்து பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பழைய Echo.க்கும் இந்த Echo.க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிற வீடியோ செப்பரேட்டாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் கூகுள் ஹோம் மினி கூட இதை கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ செப்பரேட்டாக பண்ணுறேன். இதை தாண்டி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் வந்து உங்களுக்காக என்றைக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நிறைய குறை எதுனாலும் சரி நீங்கள் வந்து ஓப்பனாக கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே இப்போ என்கிட்ட வந்து பேசணும்னு விரும்புகிறீங்கன்னா நீங்கள் வந்து 6 மணிலேருந்து 9 மணி வரை என்கிட்ட வந்து டயல் பண்ணி பேசிக்கலாம். என் கூட வந்து பேசுகிறது எப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக என்கிட்ட பேசிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி.